இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மீகா 7 வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு வாக்கு பண்ணுகிற வார்த்தை, நம்மை அதிசயங்களே காண பண்ணுவேன் என்று இன்னைக்கு வாக்கு பண்றார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை புறப்பட செய்தார் இல்லையா. கர்த்தருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் அவர்களை வழி நடத்தியதை நம்ம பார்க்குறோம். மீகா 7 வசனத்தில் பார்க்குறோம். புறஜாதிகள் கண்டு கர்த்தர் செய்ய போகிற அதிசயம் நமக்கு எப்படி இருக்கும்னா, புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தை குறித்தும் வெட்கப்படுவார்கள், கையை வாய்மேல் வைத்து கொள்ளுவார்கள், அவர்கள் காது செவிடாய் போகும். அந்த அளவுக்கு தேவன் இன்னைக்கும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் அற்புதத்தை செய்ய வல்லமில்ல தேவன். அன்றைக்கு எகிப்து தேசத்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திர பாதையிலே நடத்தி செங்கடலை அவர் பிளந்து எப்படி வெட்டாந்தரையில் அவர்களை கொண்டு வந்தார். அவர்களை நடத்தின விதம் எவ்வளோ அற்புதமாக இருந்தது இல்லையா. அங்கே பார்வோன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தின போது மோசேவும் ஆரோனையும் கொண்டு கர்த்தர் பார்வோனோடு பேச வைத்தார். 10 வாதைகளை அங்கே கொடுக்கிறார் எகிப்தியருக்கு விரோதமாய். அவனுடைய இருதயத்தை கர்த்தர் தான் கடினப்படுத்தி வைக்கிறார். அதுக்கப்புறம் 10 வாதை முடிந்த பிறகு அவன் இருதய கடினத்தன்மை நீங்குது. அவர் எகிப்தின் தலைச்சன்களை எல்லாம் கர்த்தர் சங்கரித்த பிறகு அந்த பார்வோனுடைய மகனும் அதில் மரித்து போகிறான். அதன் பிறகு அவர்களை என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படும்படியாக அவன் பார்வோன் ராஜா அனுப்பி விடுகிறத பார்க்குறோம். இன்னைக்கு கர்த்தர் நம்மையும் நம்முடைய நாட்களிலும் அவரால் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய முடியும். ஏன்னா சங்கீதம் 78:12 நம்ம வாசித்து பார்க்கும்போது, அவர் நம்முடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்துக்கு சோவான் வெளியிலே அவர்களை அதிசயமான வகையிலே அவர்களை நடத்தி சென்றார்னு பார்க்குறோம். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணினார், ஜலத்தை குவியலாக நிற்கும்படியாய் செய்தார். பகல்லே அவர்களுக்கு மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி வெளிச்சத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினார். கண்மலை பிளந்து அவர்களுக்கு மகா ஆழங்களிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை அவர்கள் குடிக்க கொடுத்தார்னு பார்க்குறோம். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை அவர் புறப்பட பண்ணினார். தண்ணீரை நதியை போல அவர்களுக்கு ஓடி வர செய்தார். அதே போல கண்மலையை அடித்த போது தண்ணீர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்கள் தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். மாறாவின் தண்ணீரை அவர் மதுரமாக மாற்றினார். யோர்தான் நதியை அவர் புரண்டு ஓடுகிற அந்த நதியை நிற்க செய்து அந்த நதியிலே அவர்களே வெட்டாந்தரையிலே அந்த இலையிலையும் அவர்களே கடந்து போக செய்தார். அதே போல எரிகோ கோட்டை மதில் கானானுக்கு நுழைய தடையார்ந்த அந்த தடையை அந்த எரிகோ மதிலை கர்த்தர் துதியினாலே விழச் செய்தார். இன்னைக்கு நமக்கும் எரிகோ மதில் போல கோட்டையை போல என்ன தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில நீங்கள் வேலை செய்கிற எல்லைகளிலே உங்களுக்கு இருந்தாலும், நீங்கள் வசிக்கிற எல்லையில் உங்களுக்கு இருக்கிற போராட்டங்கள், உங்களுக்கு பலவீனத்தினால வருகிற போராட்டம், சத்துருக்கள்னால வர போராட்டம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அன்னைக்கு அந்த தடைகளை நீக்கி போட்டு அந்த எரிகோ மதிலை விழச் செய்தது போல நீங்கள் துதிங்க. அப்போ கர்த்தர் துதியினாலே அந்த தடைகளை உங்களுக்கு உடைத்து போடுவார், உங்களுக்கும் வழி வாசலை உண்டாக்குவார், உங்களுடைய எல்லையிலும் தேவன் அதிசயங்களை காண பண்ணுவார். யாத்ராகமம் 3 வசனம் சொல்லுது, நான் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் அவர்களை நான் வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். பார்வோனுக்கு அந்த 10 வாதை கொடுக்கப்பட்ட பிறகுதான் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து வெளியே புறப்பட பண்ணுகிறான், விடுதலை பண்ணுகிறான். அப்படி கர்த்தர் ஒரு அற்புதத்தை அங்கே செய்தார் இல்லையா. அவருடைய பலத்த கரத்தின் கிரியைகளை நாம் பார்த்தோம். எரேமியா 23:7-8 வசனத்தில் பார்க்குறோம். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எதிர்த்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நீங்கள் சத்தியம் பண்ணாதீங்க இல்லையா. அவருடைய நாமம் மகத்துவம் உள்ளது. அதுதான் கர்த்தர் பண்ண அதிசயங்களை நீங்கள் சொல்லி துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 63 நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது 12 அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேவுடைய வலது கையை கொண்டு அவன் கையில வைத்த கோலை கொண்டு கர்த்தர் தமது மகிமையின் புயத்தினாலே அவர்களை நடத்தி சென்றார்னு பார்க்குறோம். அவருடைய நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து குதிரை ஒரு வனாந்திர வெளியில் எப்படி நடக்குமோ
அது எப்படி இடராதபடிக்க அந்தபடியே இஸ்ரவேல் ஜனங்களை இடராதபடிக்க அவர் நடத்தினார். ஆழங்களிலே அவர்களை நடக்க பண்ணினார் இல்லையா? செங்கடலை பிளந்து அந்த ஆழத்திலே வெட்டாந்தரையிலே அவர்களை நடக்க பண்ணின அற்புதத்தை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்குறோம். உம்முடைய ஜனத்தை நீர் அப்படியெல்லாம் நடத்தின. அதே போல் உங்களுக்கு வனாந்தரத்திலே பசியோடு இருக்கும்போது அவர்களுக்கு வானத்தின் மன்னா தூதர்களின் அப்பத்தை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். கீழ்காற்றை அனுப்பி அவர்களுக்கு காடை அந்த இறைச்சியை அவங்க வாஞ்சித்த போது அந்த இறைச்சியும் அவர்களுக்கு கொடுத்து அவங்களை போஷித்தார்னு பார்க்குறோம். தேவரீர் நீர் எங்கள் பிதாவாக இருந்தீர். ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமா இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தர் நம்முடைய மீட்பரும் அவர் இரட்சகருமா இருக்கிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் என்பது மீட்பர் என்பது அவருடைய நாமமாக இருக்கு. இன்னைக்கும் அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் துதிக்கும் போது அவரை மகிமைப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்வார். ஏசாயா 51:9 சொல்லுது, எழும்பு எழும்பு பலன்கொள், கர்த்தருடைய புயமே முந்தின நாட்களில் பூர்வ கால தலைமுறையை எழுப்பினபடி எழும்பு. ராகாபை துண்டித்தும் வலு சர்பத்தை வதைத்ததையும் நீர்தான் அல்லவா? கர்த்தர் ராகாபை துண்டித்தார், வலு சர்பத்தை அவரை வனாந்தரத்திலே அழித்து போட்டார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய கரம், பலத்த கரம், ஓங்கிய புயம் இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்து அற்புதத்தை செய்ததை பார்க்குறோம். மாம்சமான யாவருக்கும் நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை இல்லையா? நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். ஏசாயா 51:11 சொல்லுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடனே பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் அவர்களுக்கு ஓடிப்போம் என்று வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அது போல் இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் தேவன் ஓடிப்போக செய்வார். உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை உங்கள் தலையின் மேலே தேவன் வைப்பார். அன்னைக்கு சியோனுக்கு வாக்கு பண்ணின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின தேவன் இன்னைக்கு உங்களையும் அவர் காக்க வல்லமுள்ளவர். இந்த மீகா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி, பூர்வ காலத்தில் உம்முடைய மந்தையாகிய உன் ஜனத்தை நீர் மேய்த்தது போல மீண்டும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை மேய்த்தருளும் என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம் மீகா தீர்க்கதரிசி. அதை போல இன்னைக்கும் நம் தேவனை நோக்கி நம்முடைய காரியங்களை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக இறங்கி அற்புதத்தை செய்வார். தேவன் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் அதிசயங்களை காணப்பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதவசனம் சொல்லுது. அதனால கடினமான ஒரு காலகட்டத்தை நோக்கி இந்த நாட்களில் நம்ம நடந்து கொண்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர காலம் சமீபமாக இருக்கிறதுனால அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிற இந்த நாட்களில் சுவிசேஷம் எல்லா எல்லையிலும் அறிவிக்கப்படணும். இந்த நாட்களில் மத்தேயு 24 சொல்லப்பட்டது போல அநேக இடங்களில் யுத்தங்களின் செய்தியை கேட்குறோம், பூமி அதிர்ச்சிகளை பார்க்குறோம், நிலச்சரிவுகளை பார்க்குறோம், அதே போல் காட்டுத்தீ பரவலை பார்க்குற இந்த மாதிரி எத்தனையோ காரியங்கள் நமக்கு இன்னைக்கு சாட்சியாக நடந்து கொண்டு இருக்கு. ஆனாலும் கர்த்தர் இவைகளுக்கு மத்தியில் நம்மை அருமையாய் நடத்தி வருகிறார். மீகா தீர்க்கதரிசி ஜபித்தது போல நாமும் இந்த நாட்களில் அவருடைய வல்லமையை காண முடியும். ஜபிக்கும் போது தேவனுடைய அற்புதங்களை நாமும் காண முடியும். அதான் இங்கே சொல்றார், கர்த்தர் அன்னைக்கு அவங்களை எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்தாரோ அதே போல நம்மையும் பாதுகாப்பார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து நடத்தி 40 வருஷம் அவங்க வனாந்திர பாதையில் வந்தபோது அவங்க பலவீனப்படலை, அவங்க வஸ்திரம் கிழியில, அவங்க போட்டு இருந்த காலனி கூட தேய்ந்து போகலைன்னு பார்க்குறோம். எதிராய் வந்த எல்லா எதிரிகளோடும் கர்த்தருடைய ஆவியானவரே யுத்தத்தை செய்து அதிசயமாய் நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார்னு பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் கர்த்தருடைய செய்தியை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் அதிசயமானவர். உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு மனோவாக்கும் அவன் மனைவிக்கும் பிள்ளை இல்லாது இருந்தபோது ஒரு தேவ தூதன் வந்து அவள் கர்ப்பம் தரிப்பாள்னு, அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று வாக்கு பண்ணுகிறத பார்க்குறோம். அதுக்கு அடையாளம் அப்பொழுது மனோவா வந்து கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீ சொன்ன காரியம்லாம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணணுமே, உம்முடைய நாமம் என்னவென்று அந்த தூதனை பார்த்து அந்த மனோவா கேட்குறாரு.
அப்போ என்னுடைய நாமத்தை நீ கேட்பானேன்னு சொல்றார். என்னுடைய நாமம் அதிசயம் சொல்றார். அன்னைக்கு அதிசயமா இருந்த நம் தேவன் இன்னைக்கும் அவர் அதிசயமான கர்த்தரா இருக்கிறார். ஏன்னா ஏசாயா 9:6 அவருடைய நாமத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கு இல்லையா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று எழுதியிருக்கு. அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று எழுதியிருக்கு. இந்த நாமம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வெளிப்படும். இந்த நாளிலும் அவருடைய அதிசயம் நம்ம வாழ்க்கையிலே வெளிப்படும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க ஒருபோதும் நீங்கள் சோர்வடைய வேண்டாம், நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க. ஏன்னா அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக ஆக்குகிற தேவன். நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிற முடிவு அது தீமைக்கல்ல, அது நன்மைக்கு ஏதுவாக தேவன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க. அன்னைக்கு எகிப்திலிருந்து இஸ்ரவேலை வழிநடத்தின தேவன் உங்களோடு கூட இருந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். விசுவாசித்தால் நாம் தேவனுடைய மகிமையை காண்போம். ஆமேன்.